ஆராதனை இறைவா ஆராதனை உமக்கே ஆராதனை அனுதினம் ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே என்றென்றும் ஆராதனை ஆராதனை இறைவா ஆராதனை உமக்கே ஆராதனை அனுதினம் ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே என்றென்றும் ஆராதனை பணிவிடை பெறுவதிலும் பணிவிடை புரிந்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை இதை நினைவாய் செய்யுங்கள் என்னுமே தந்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை பெறுவதிலும் பணிவிடை புரிந்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஏது நினைவாய் செய்யுங்கள் என உமையே தந்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை பெறுவதிலும் தருவதே சிறந்தது என்றவரே ஆராதனை உமக்கே ஆராதனை குறையா அன்பையாம் பெற விளையாய் உம்மை தந்தவரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை இறைவா ஆராதனை உமக்கே ஆராதனை அனுதினம் ஆராதனை இயேசுவே ஆராதனை உமக்கே என்றென்றும் ஆராதனை நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொன்ன அன்பு இயேசுவே, இதோ நீர் எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்றீர். திரு உடலாக திரு இரத்தமாக இதோ நீர் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்றீர். ஏசப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சற்ற மாதத்திலே இதோ நாங்கள் பக்தி பெற்றதலோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். என் பிரசனம் எப்போது உன்னோடு. திகையாதே, கலங்காதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்ற சொன்ன அன்பு இயேசுவே. ஏசப்பா, எங்கள் குடும்பங்களை எல்லாம் உடைய நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அது எப்பா நற்கனை ஆண்டவர் முன்பாக இதோ முழந்தால் படிக்கிட்டு ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த வேளையில் ஆசிர்வதிப்பீராக. இந்த வெறும் டிவி வழியாக இதோ இந்த தொலைக்காட்சி வழியாக இல்லங்களிலே வீடுகளிலே இந்த ஆராதனை நினைவுகளே பக்தியோடு ஜபிக்கிற குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்னுமாய் உம்முடைய இறை ஆசீர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு, நானே உங்களுக்கு அரணம் கோட்டையுமாய் கண்மலையாய் இருக்கிறேன் என்று உம்முடைய சொன்ன வாக்கு தத்தம் இந்த சற்ற மாதத்திலே இறை ஆசீர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு ஒவ்வொரு கொடுக்கும்படியாக குடும்ப வாழ்வுக்கு நீர் ஒற்றாக இருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். திருப்பாடல் 139 சொல்வது போல, நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாப்பா. இயேசுவே, இதோ எங்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் மத்தியிலே வாரும் தகப்பனே, வாரும் ஆவியானவரே, வாரும் நல்லவரே, வாரும் போற்றுதற்குரியவரே, வாரும் மகிமைக்குரியவரே, நானே நல்ல ஆயன் என்று சொன்னவரே.
என் ஆடுகளை நான் அறிவேன், அவையும் என்னை அறிகின்றன என்று சொன்ன அன்பு இயேசுவே, நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்வன் இருளிலும் நடவான் என்று வெளிப்படுத்திய அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளிலே உம்மிடத்திலே இதோ நாங்கள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை இந்த நேரத்திலே இதோ நீர் ஆபிரகாமின் கடவுளாக, ஈசாக்குடைய கடவுளாக, யாக்கோபுடைய கடவுளாக நீர் என்றும் எங்கள் மத்தியிலே சர்வ வல்லவராக நீர் இருக்கிறீர். எங்களை நீர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர். இந்த உலகத்தை படைத்து அண்டங்கள் கோள்கள் அனைத்தையுமே நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் ராஜாவே. எஸ் அப்பா, இதோ எங்கள் உள்ளங்களிலே நீர் எழுந்தருள வேண்டுமாய். இதோமை நாங்கள் காண்பதிலே எத்தனை மகிழ்ச்சி, இதோமை சந்திப்பதிலே எத்தனை மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எஸ் அப்பா, எங்கள் உள்ளங்களிலே நீர் வாரும் ஆண்டவரே. எஸ் அப்பா, நீர் எங்களுடைய இதய கதவை திறந்தருளும். திருவிளைப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே இதோ உனது கதவரையில் நின்று நான் தட்டி கொண்டு இருக்கின்றேன், எப்பொழுது நீ கதவை திறப்பாய் என்று நீ கதவை திறந்தாய் என்றால் உன்னோடு நான் விருந்துண்பேன் என்று சொன்ன அன்பு இயேசுவே, இதோ உம்மை காண்பதிலே, உம்மோடு உறவாடுவதிலே, உம்மை சந்திப்பதிலே எத்தனை வாஞ்சையோடு இருக்கிறோம் அப்பா. இதோ நீர் இதோ இரக்கமுள்ளவர், நீர் பரிவுள்ளவர். இதோ நற்கருணையிலே இதோ எங்கள் ஒவ்வொருவருமே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா இயேசுவே. இதோ உம்முடைய மகத்துவம், உம்முடைய மாண்பு ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிவதிலே இதோ நாங்கள் ஆசைப்படுகிறோம். இதோ இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், அருள் வளத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறோம், பொருள் வளத்திற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்களால் ஒன்றும் இயலாது, இதோ நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர், கடவுளால் இயலாது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடியது போல இயேசுவே உம்மால் கூடும் என்ற நம்பிக்கையை எத்தனையோ மக்களுக்கு வெளிப்படுத்தினர் அப்பா. உம்முடைய இரக்கம் பெரிது. திருப்பாடல் 51 தாவீது சொல்வது போல, கடவுளே பேரன்புக்கேற்ப என் மீது இறங்கும் என்று கேட்டது போல, அந்த பார்வையற்ற பார்த்திமேயு இதோ இடத்துல ஓடோடி வந்து, இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமையும் என்று கேட்ட போல, எஸ் அப்பா உம்முடைய இரக்கம் பெரிது. நீதிமான்களை அழைக்க அல்ல, மாறாக பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொன்ன இயேசுவே, இதோ உம்முடைய இரக்கம் பெரிது. வழியே அல்ல, மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன தகப்பனே அப்பா, இதோ உம்முடைய பரிவை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய ஜப வல்லமையை இதோ வேண்டி வந்திருக்கிறோம். சீடர்களை எவ்வாறு பலப்படுத்தினீரே, மாந்தருமே தூய ஆவியை பொழிவேன், அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தி உம்முடைய வாக்குத்தத்தம் குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் உம்மை தேடாத பிள்ளைகள் தன்னுடைய மனமோன போக்கிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. இதோ காணாமல் போன அந்த ஆட்டை நான் தேடி கண்டுபிடித்து அந்த மகிழ்ச்சியை பெற்றது போல, 99 ஆடுகளை விட்டுவிட்டு ஒரு ஆட்டை நீ தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சியோடு விருந்து கொண்டாடியது போல, அந்த காணாமல் போன அந்த ஊதாரி மைந்தன் அப்பாவை விட்டு வெகு தொலைவிலே சென்று அநியாய வழியிலே வாழ்ந்து பிறகு இதோ நான் என் தந்தையிடம் செல்வேன், அப்பா வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் குற்றம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்று கேட்டது போல, தந்தையிடம் வந்தது போல, இந்த நாளில் உம்மிடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசிர்வதிப்பீராக, தூய்மைப்படுத்துவீராக, புனிதப்படுத்துவீராக. பொன்னை புடமுடுவது போல உன்னை புடமுடுவேன், வெள்ளியை புடமுடுவது போல உன்னை புடமுடுவேன் என்று சொன்னீர்கள் அப்பா இயேசுவே. இதோ நொறுங்கிய உள்ளத்தை ஒரு நாள் நீர் அவமதிப்பதே இல்லை. திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் செவி கொடுத்தார் என்று சொல்வது போல, இந்த வேளையிலே உம்மிடத்திலே நொறுங்கிய உள்ளத்தோடு வந்திருக்கிற குடும்பங்கள், அநேக குடும்பங்கள், இதோ உம்மை விட்டு விலகி வாழ்ந்த குடும்பங்கள், இதோ உம்முடைய அருளை உணராத குடும்பங்கள், இதோ உம்முடைய வழிகளை சரியாக படிக்காமல், இறைவார்த்தையை படிக்காமல், சிந்திக்காமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே, இதோ கெட்ட துர்க்க பழக்க வழக்கத்திலே, தீய எண்ணங்களிலே, தீய இச்சையிலே, தீய நாட்டங்களிலே உழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எப்படி உம்மை காண்பது அப்பா? இவ்வளவு பாவத்தை நான் செய்து விட்டேனே, இவ்வளவு அநியாய வழியிலே நான் வாழ்ந்து விட்டேனே, குடும்பத்திலே உறவில்லாமல், குடும்பத்திலே அன்பில்லாமல், குடும்பத்திலே சிநேகமில்லாமல், எப்பொழுதுமே வெறுப்பு, சண்டை, சச்சரவு, கோபம், வைராக்கியம், இருமாப்பு என்று வாழ்ந்த அந்த நேரங்களை கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரப்பா. இதோ நீ ஆபிரகாமின் கடவுளாக இருக்கிறீர், இதோ நீர் ஈசாக்கினுடைய கடவுளாக இருக்கிறீர், என்றென்றும் வாழக்கூடிய தெய்வமாக எங்கள் உள்ளங்களை தேற்றுபவராக, எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆயனாக, ஒளியாக, வழியாக நீர் வந்திருக்கிறீர். இது எவ்வளவு பிரகாசமாக நீர் இருக்கிறீர் அப்பா இயேசுவே. என்றென்று நீர் ஆண்டவர்,
பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்வது போல, இதோ விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மேலுலகோர் அனைவருமே இயேசுவை ஆண்டவர் என வாயார அழைக்கிறார் சொன்னது போல, இயேசுவே இதோ நீர் மகத்துவமிக்கவர், மாண்பு மிக்கவர், உம்முடைய வல்லமையும் நீங்களை ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய இறை ஆட்கொள்ளுதலே கொடுக்கும்படியாக பவுலுடைய கலாத்திய மடல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே, இவரே என்னை அன்பு செய்தார், இவரே எனக்காக தம்மை கையளித்தார் என்று சொன்னது போல, ஏசப்பா இதோ நீர் எங்கள் ஒவ்வொருடையும் உள்ளங்களை ஆட்கொள்ளும்படியாக, நீரே எங்களை நிரப்பும்படியாக, ஆவியுடைய அபிஷேகத்தால் எங்களை இந்த வேளையிலே பலப்படுத்தும்படியாக இடத்திலே நம்பிக்கையோடு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளையும், எங்களுடைய தொழிலையும், இன்னும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்க காரியங்களையும், விண்ணப்பங்களையும், வேண்டுதலையும், உடல் உள்ள சுகத்தையும் நீர் அவன் நிறைவாய் கொடுத்து கடந்த மாதத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிக்க நன்றியாகவும், இன்னுமாய் உம்முடைய அருள் எங்களுடைய குடும்பத்தை தொடர்ந்து வழி நடத்த ஆற்றலை, மன வலிமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி, இதோ உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு என்று சொன்னீரப்பா. அத்தகைய ஒரு விசுவாசம், அளப்பரிய நம்பிக்கை, எல்லாம்மால் கூடும், எல்லாம்மால் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் ஊற்றும்படி இந்த வேளையிலே வேண்டி ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த இறை மக்களே, நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எம் முன் இருக்கிறார். ஆன்மாவோடும் உடலோடும் திரு ரத்தத்தோடும் இறை பிரசன்னத்தோடும் எம் முன் இருக்கிறார். ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆவியால் எங்களை நிரப்புவார். ஆண்டவரின் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவார். ஆவியானவர் அக்கினியாக எங்கள் மேலே இறங்கி வந்தார். அன்று அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஒரு மனப்பட்டவர்களாய் ஜபித்த போது அந்த நாளிலே தூய ஆவி கொடும் காற்றிலே இறைச்சலோடு வானத்தில் இருந்தாகி நெருப்பு போல் பிளவுபட்ட நாவுகளாக தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். பவுலும் சீலாவும் சிறையிலே துதித்த போது அவர்கள் சிறை கதவுகள் திறக்கப்பட்டன. இதோ இந்த வேளையிலே நம் மத்தியிலே உயிரோடு உள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிற நாங்கள் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. சோதரம் விடுதலை பயணம் 20:6 சொல்கிறது, என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கு பேரன்பு காட்டுவேன். அந்த பேரன்பு காற்ற ஆண்டவரை துதிங்க. தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும். விடுதலை பயணம் 23:25 சொல்றது, அவர் உன் உணவு தண்ணீர் மேல் ஆசி வழங்குவார், உன் நடுவில் நின்று நோயை அகற்றுவார். அந்த நோயை அகற்ற தேவனுக்கு முன்னாலே இருக்கிறீங்க. என்ன நோயா இருந்தாலும் பரவாயில்ல, துதிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் வல்லவர் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இணை சட்டம் 20:4 சொல்றது, உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும் உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு செல்கிறார். எந்த பிரச்சனை, என்ன வேதனை, துன்பமாயிருந்தாலும் பரவாயில்ல, பகைவர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் எங்களுக்கு முன்னே இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். தோத்திரம் ஆண்டவரே.
ஆண்டவரே. தோத்திரம் ஐயா, தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா உமது பேர் அன்பு ஆண்டவரே. அப்பா சொல்ல முடியாத ஆண்டவரே, இன்றைக்கு கூட நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது உமது சுத்த கிருபை ஆண்டவரே. தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, திருப்பாடல் 27:5 சொல்கிறது, ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை கூடாரத்தில் மறைத்து வைப்பாராம், அது மட்டுமில்ல ஒளித்து வைப்பாராம், குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைக்கிறார். அந்த ஆண்டவர் யார் இப்படி எங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுப்பார்? இந்த நற்கருணை ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அவரை விலகி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன். அவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசுவாக்கு ஆண்டவர் சொன்னார் 1:5, 9, 8 வசனங்கள், உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கை நெகிழ விட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ எங்களோடு இருக்கிறார். வீறுக்குள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. என்ன கவலையாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார். உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். செல்லும் இடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் வெற்றி தருகிற தேவன். யாவே ஈரே, யாவே நிசி எங்களுடைய தேவன். அவரை துதிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க, அவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. இதோ இந்த நற்கருணை முன்னாலே ஆண்டவர் இதோ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கள் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அவருக்கு மறைவாக இல்லை. நாங்கள் துதிக்க வேணும், ஆராதிக்க வேணும், அவரை மகிமைப்படுத்த வேணும். அப்போது அந்த துன்பத்தை கொண்டு வர சாத்தான் வெட்கப்பட்டு போவான். நீ அவமானத்துக்குள்ளாக மாட்டாய் என்று சொன்ன தேவன் இதோ எங்களோடு. அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன் என்று சொன்ன தேவன். அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு மட்டுமே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. தனிமையாக கைவிட்ட போது ஆண்டவரே நீர் என்னை அன்பு செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லோராலும் கைவிட்டு தள்ளப்பட்ட போது ஆண்டவரே நீர் என்னோடு கூட வந்தீர் ஆண்டவரே. என்னை அரவணைத்தீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இதோ உங்களோடு இருக்கிறார். அவரை நம்புங்க. அவரை நம்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்வார். அவரை நம்பும் போது அந்த நற்கருணை ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவரை உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் இதயத்தை இடம் கொடுங்க. அவரை ஏற்றி அவரை நம்பும் போது அவர் எங்களுக்கு என்ன தருவார்? எசாயா 40:31 சொல்கிறது, புதிய ஆற்றலை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கழுகை போல சிறகை விரித்து உயரே செல்வீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் ஓடுவார், களைப்படையே மாட்டீங்க. ஓடும் கால்கள் மான்களைப் போல பெலனுள்ள கால்களை உங்களுக்கு தருகிற தேவன் இதோ எங்கள் முன்னிலையிலே இருக்கிறார். நடந்து செல்வீர்கள், சோர்வடையவே மாட்டீங்க. காலையிலிருந்து மாலை வரையும் எவ்வளவு தான் ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு சோர்வே வராது, பெலன் தான் வரும். உங்கள் பெலவித்து ஆண்டவருடைய பெலன் பூர்ணமாக இருக்கும். என்னை பெலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்யக்கூடும். அந்த ஆண்டவரை இந்த நேரில் இந்த பாடல்கள் மூலம் ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆண்டவரை ஆராதிங்க, ஸ்தோத்தரிங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்துக்கு முன்னாலே நாங்கள் இருக்கிறோம். இதோ ஆண்டவரை ஆராதிங்க, ஆவியிலே உண்மையிலே ஆராதிங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியிலே பரிசுத்தத்தோடு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை எந்த நேரம் சொல்லுங்க. இயேசு நாமத்தினாலே விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியினாலே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமம் வல்லமை மிக்க நாமம், அபிஷேகத்தை கொடுக்கிற நாமம். அந்த நாமத்தை உச்சரித்தாலே போதும், சாத்தான் எனக்கு இருக்கவே முடியாது. அந்த நாமத்தை நீங்கள் எந்த நேரம் உச்சரிங்க. ஆண்டவருக்கு நன்றி கொடுங்க. திருப்பாடல் 136 எந்த நேரம் வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அதில் முழுக்க ஆண்டவருக்கு நன்றி கூறாது. இதோ 2 வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். திருப்பாடல் 136, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அது ஒவ்வொரு நாளும் வீட்டில் வாசிங்க, நன்றி சொல்லுங்க. அதை வாசி ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடு ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் எங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்தாலே போதும், எங்களுக்கு விடுதலை. அவருடைய பிரசனம் இருந்தாலே போதும், அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை. நீங்கள் எங்கு போனாலும் அந்த இடத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நாள்தோறும் நற்கரை ஆண்டவரை நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் அவர் முன்னால் முழந்தாள் விட்டு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்,
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை. அருமையான ஒரு நேரம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க அவர் தயாராக இருக்கின்றார். மகனே, உன் பாவங்களை நான் இதோ மன்னிக்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். உங்கள் பாவங்கள் செந்தூரம் போல சிவப்பாக இருந்தாலும் வெண்மணி போல வெண்மையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இதோ தீயவன் அழிய வேண்டும் என்பதல்ல என்னுடைய விருப்பம், மாறாக அவன் தன் தீய வழியை விட்டுவிட்டு என்னை நோக்கி அவன் வர வேண்டும், இதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கின்றார். நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு, உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு நான் கேட்போம். எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறை மட்டுமா, 70 முறையா என்று ராயப்பர் இயேசுவிடத்தில் சென்று கேட்கிறார். ஆண்டவரே, என் சகோதரனுக்கு எதிராக பாவம் செய்து விட்டால் நான் எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா அல்லது 70 தடையா என்று கேட்கிற பொழுது இயேசு அருமையாக பதில் சொல்லுகின்றார். 70 தடவை 7 முறை என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அதற்கு விவிலியத்தில் அந்த 7 என்பது ஒரு முழுமையான ஒரு எண். அந்த 7 என்பது ஒரு நிறைவு, ஒரு விடுதலை. அந்த முழுமை என்பது நீ மன்னித்து கொண்டே இரு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அந்த மன்னிப்புக்கு ஒரு அளவு கிடையாது. உன் வாழ்விலே நீ மன்னித்து கொண்டே இரு என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அத்தகைய ஒரு தாராள உள்ளத்தோடு இருப்பவர் நம் ஆண்டவர் இதோ இங்கே நற்கரடிலே வீற்றிருக்கிறார். ஆகவே நம்முடைய இந்த மன்னிப்பினுடைய இந்த பாடலை அனைவருமே இணைந்து இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியோ. பாடுவோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எல்லோரும் இணைந்து பாடுவோம். என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். உமக்கெதிரா பாவம் செய்தே, உம்மை பிரிந்து துரோகம் செய்தே. உமக்கெதிரா பாவம் செய்தே, உம்மை பிரிந்து துரோகம் செய்தே. என்னை மன்னியும், என்னை மன்னியும். எல்லோரும் வாயை திறந்து பாடுவோம். இயேசுவே, என்னை மன்னியும். என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். உம்மை எதித்தே மோனத்தே, உம் குரலை கேட்க மறந்தே. உம்மை எதித்தே மோனத்தே, உம் குரலை கேட்க மறந்தே. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். பிறர்க்கெதிரா பேசி வந்தே, சுயநலத்தா மோசம் செய்தே. பிறர்க்கெதிரா பேசி வந்தே, சுயநலத்தா மோசம் செய்தே. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியோ. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியோ. சினம் சீற்றா கோபம் கொண்டே,
பகை வெறுப்பில் பாவம் செய்தே. சீனம் சீற்றம் கோபம் கொண்டே பகை வெறுப்பில் பாவம் செய்தே. என்னை மன்னியோ. எல்லாரும் வாயை திறந்து பாடுவோமா? ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஆண்டவர் கட்டுகளை அவிழ்க்க தயாராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தில் இருக்கிற அநேக பாடுகளை, பிரச்சனைகளை, நோய்களை, துன்பங்களை, நெருக்கடிகளை, வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை இந்த ஆண்டவரிடத்தில் நற்கனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. உன்னை மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடுங்க. என்னை மன்னியும். பொருள் அனைத்தோ தேடி அலைந்தே பற்று பாசம் நாடி சென்றே. பொருள் அனைத்தும் தேடி அலைந்தே பற்று பாசம் நாடி சென்றே. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியோ. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். உமது கரம் உதறிவிட்டே உம்மை பிரிந்து ஓடிவிட்டே. உமது கரம் உதறிவிட்டே உம்மை பிரிந்து ஓடிவிட்டே. என்னை மன்னியோ, என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். என்னை மன்னியோ. எல்லோரும் பாடுவோம். என்னை மன்னியோ. ஆண்டவரே என்னை மன்னிங்க அப்பா. அப்பா உம்மை விட்டு விலகி போனது நேரத்துக்காக, அப்பா உம்மை மறந்து வாழ்ந்தமைக்காக, குடிப்பழக்கம், போதை பழக்க வழக்கத்திலே உழ்ந்திருப்பதற்காக, மயக்க நிலை, மாய நிலையிலே உழந்து இருப்பதற்காக, அப்பா இதோ அழுது புலம்பி இதோ மனத்தில் ஓடி வந்து அப்பா அந்த ஆயக்காரனை போல அப்பா இதோ அந்த ஆலயத்தில் நுழைய, இதோ நம்முடைய திருச்சபையில் நுழைய, இதோ மனமில்லாம செய்த பாவங்கள் அநேக பாவத்திலிருந்து என்னை விடியும் தகப்பனே அப்பா இயேசுவே, என் குற்றங்களை மன்னியும் ஆண்டவரே என்று அழுது புலம்பி ராயப்பெருவாறு அழுது புலம்பி கண்ணீரோடு ஆண்டவரே உம்மை நான் மறுதலித்து விட்டு ஆண்டவரே 3 முறை என்று கண்ணீரோடு கேட்டது போல இயேசுவிடத்துல உன் குடும்பத்துக்கான பாவங்களை ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடு. இந்த வேலை இதோ ஆண்டவனை மன்னிக்க தயாராக இருக்கிறார். ஒப்புக்கொடு. உன் இதயத்திலிருந்து, உன் வாழ்விலிருந்து எல்லா காரியங்களையும் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் அனைத்து இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. நிச்சயம் மன்னிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். இதோ சக்கையை பார்த்து இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். இதோ நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் விடுவிக்க இருக்கிறார். வல்லமை பொழிய இருக்கிறார். ஒப்புக்கொடு இயேசுவிடத்தில். என்னை மன்னியோ இயேசுவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை மன்னியும். இப்பொழுது நற்செய்தி வாசகத்திற்கு நாம் அனைவருமே செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1-9 முடிய. யூதர்களுடைய திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதனுடைய பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கியவின் முதலில் இறங்குவர் எவ்வித நோயிற்றிருந்தாலும் நலமடைவார். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கே இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்குள் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார்.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி பகுதியை அந்த பெத்சதா அந்த குளத்திலே 5 மண்டபங்கள் சூழ்ந்த அந்த குளத்திலே பல ஆண்டுகளாக, ஓராண்டல்ல ஈராண்டல்ல 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த நிலை யோசித்து பாருங்கள். 1 மணி நேரம் நம்மால் ஆண்டவருடைய இந்த ஆராதனையில் பங்கெடுக்க முடியாமல் இருக்கிறோம். திருப்பலியிலே 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் என்றால் எப்பொழுது முடியும் என்று நான் இருக்கிற இந்த வேளையிலே 38 ஆண்டுகளாய் படுத்த படுக்கையாக இருக்கிற நிலை யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை, முடக்கப்பட்ட நிலை, ஒன்றுக்கும் எங்கும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முடக்கப்பட்ட நிலை ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். நாமும் சில வேளைகளில் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆண்டவரை அறியாமல் நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கிறோம். ஆண்டோட வார்த்தையை பற்றி தெரியாமல், செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம் இறை வார்த்தையை பற்றி ஒன்றுமே தெரியலை, நேரம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் வேலை, என் குடும்பத்தில் என்னுடைய வேலைகள், என்னுடைய தனிப்பட்ட வேலைகள், எனக்கு நோ டைம் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு, ஆராதனைக்கு வருவதற்கு, திருப்பலிக்கு வர்றதற்கு எனக்கு நேரம் இல்லை. எத்தனை முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு, எத்தனை வருடங்கள் நம்மளை பாதுகாத்துட்டு வர்றார் பாருங்கள். இந்த மகனை 38 ஆண்டுகளாக இருக்க அந்த நிலையை பார்த்து இயேசுவே வர்றார். பல இடங்களில் தொழிலாளி இயேசுட வர்றாரு. பார்வையற்ற பார்த்திமேயு, இதோ இயேசு இந்த எரிக்க பக்கம் போறாரு, இவர் தான் என்னை குணப்படுத்த முடியும் என்று வந்து கத்துறான், கதறான். சீடர்கள் என்ன சொல்றாங்க, நீ கத்தாத. அவனால் இருக்க முடியல. அவன் இன்னும் அதிகமாக உறக்க கத்தினான் என்று அந்த பார்த்திமேயுடைய, இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமையும் என்று கத்துறான். அவ்வளவு தூரம் அந்த இயேசுட கேட்டாங்க. நூற்றுவ தலைவன் ஓடி வர்றான், ஆண்டவரே என் இல்லத்தில் எனக்கு பணி செய்ய நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தனை வர சொன்னா வரான், ஒருத்தனை போக சொன்னா போக, எல்லாம் என் அதிகாரம் எல்லாம் இருக்கு, எனக்கு நடைபெறர் அவ்வளோ அதிகாரம் கொண்ட ஆள், சொத்து பலம் எல்லாம் உண்டு, ஆனால் என்னுடைய இந்த ஊழியனை சுகப்படுத்தணும் என்று அவர் வந்து கேட்குற ஒரு நிலையை பார்க்குற பொழுது வந்து இயேசுட கேட்குறாங்க. அத்தை வந்த ஒரு நிலை. ஆனால் இந்த 38 ஆண்டுகளாக இவன் இருக்கிற இந்த நிலையை இயேசு அறிகின்றார். இயேசுவே வருகிறார், கேட்கிறார் இடத்துல வந்து, நலம் பெற நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளை கடவுள் எனக்கு வெளிப்பட மாட்டாரா, கடவுள் என்னை தேடி வர மாட்டாரா, இவ்வளோ பெரும் பாவியாக நான் இருக்கிறேனே, அப்போ கூட அவன் குறை சொல்கிறான். இந்த குளத்தில் இறக்க என்ன யாருமே இல்லை, வேற யாராவது ஒருத்தர் இறங்கி போய் நலமாகி போயிட்டுறாங்க, நான் என்ன செய்வேன் என்று புலம்பல். பாருங்கள், அவ்வளோ ஒரு நோயாளி மத்தியில் அவனிடத்தில் ஒரு விரக்தி, ஒரு தனிமை, எனக்கு யாரும் இல்லை, என்னை இறக்குவதற்கு இந்த குளத்திலே கலங்கி போகிற அந்த நேரத்தில் கூட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருக்கிறான். தன் வாழ்நிலை புலம்பல். அத்த நிலையை பார்த்து இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு செல் என்று சொல்லுகிற பொழுது அவன் துள்ளி குதித்து மகிழ்வோடு சொல்கிறான். இயேசுடைய வார்த்தை எவ்வளோ ஒரு குணமளிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதோ இங்கே நற்கனைக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் பல ஆண்டுகள் கடவுளுடைய அன்பை உணராமல் இருப்போம், பல வருடங்கள் பல மாதங்கள் இயேசு விட்டு விலகி சென்றிருப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் நலம் பெற விரும்புகிறாயா, மகனே மகளே நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று இயேசு நம்மை கேட்கிறார். உடல்நலமாக இருக்கலாம், உள்ள நலமாக இருக்கலாம், நம் மனதிலே பாரங்களாக இருக்கலாம், சுவைகளாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் நம்ம கைகளை எல்லாம் தலைமீது வைப்போமே, நம்முடைய 2 கைகளையும் தலைமீது வைத்து ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதி என்று பாட நாம் இணைந்து ஆண்டவருடைய இந்த வல்லமையை, கிருபையை, இரக்கத்தை, குணமளிக்கும் ஆற்றலை பெறுவோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை. எல்லாரும் வாயை திறந்து பாடுவோம். எல்லாருமே ஆண்டவர் அருளை பொழிகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒப்புக்கொடு. ஆசீர்வதியும் உள்ளம் உடல் முழுமையாய் ஆண்டவருடைய அருள் பரவி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஆசீர்வதியும்
அப்ரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் தேவனே ஆசீர்வதியும், இஸ்ராயேல் தேவனே ஆசீர்வதியும். பாடுவோம். அப்ரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும், யாக்கோபின் தேவனே ஆசீர்வதியும், இஸ்ராயேல் தேவனே ஆசீர்வதியும். பாடுவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். காண்பவரே என்னை ஆசீர்வதியும், காப்பவரே என்னை ஆசீர்வதியும், அருளானரே என்னை ஆசீர்வதியும், ஒளியானரே என்னை ஆசீர்வதியும், காண்பவரே என்னை ஆசீர்வதியும், காப்பவரே என்னை ஆசீர்வதியும், அருளானரே என்னை ஆசீர்வதியும், ஒளியானரே என்னை ஆசீர்வதியும். பாடுவோம். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன் இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. இதயத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவர் இந்த வேளையிலே சுத்திகரிக்கின்றார், தூய்மைப்படுத்துகின்றார். ஆண்டவர் படைகளின் ஆண்டவர், தூயவர் தூயவர் என்று எசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே போற்றியது போல, ஆண்டவரே நீர் என்னை இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கப்பா. உடல் நோய்கள் இருக்கலாம், மன நோய்கள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், சுமைகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனை வேளையிலே குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள், இன்னல்கள், இடையூறுகள், பாதிப்புகள் அனைத்தையுமே ஆண்டவருடைய கரத்திலே இந்த வேளையிலே ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். இதோ இந்த நற்கரையில் இருக்கிற ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதே, மனம் உடைந்து போகாதே. தேவ வல்லமையில கிருபையில் இருந்த ஆண்டவர் இந்த நற்கரையிலே ஆற்றலை, இறை இரக்கத்தை, நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். உன்னுடைய தீய பழக்கத்தை விட்டுவிட தயாராக இரு. இயேசுவிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறு. தொடக்க புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அபிரகாமை பார்த்து, இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என்று முதல் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டுவோம். யாக்கோபு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன் என்று ஆண்டவரிடத்திலே போராடினான். ஒப்புக்கொடு. இயேசுவே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வேளையில இதோ என் உடல், உள்ள பொருள், ஆவியான மக்கே என்று ஒப்புக்கொடுக்கிற ராஜாவே ஏசப்பா. இதோ வாழ்விலே இதோ திசை தெரியாத படகு போல வாழ்க்கையில் உழந்து போய் இருக்கிறப்பா ஏசப்பா. இதோ உங்களிடத்துல நான் சேர வேண்டும், உங்களுடைய வல்லமையினை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஒப்புக்கொடு இயேசுவிடத்துல. என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வுக்குள்ளே நிரப்புகின்றார், வல்லமைக்குள்ளே நம்மை ஆற்றலை கொடுக்கின்றார். மகனே மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு செல் என்று அந்த நோயாளியை 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இந்த மகனை சுகப்படுத்தியது போல இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் வெறுப்பதில்லை. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். எந்த நிலையில் நீ இருந்தாலும் நீ கவலைப்படாதே, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அவரை விட்டு விலகி சென்றிருக்கலாம், திருப்பலிக்கு வராமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நான் பாவிய மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை விட மனமாறுகின்ற ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே அக்களிப்பும் மகிழ்வு உண்டாகும் என்று சொல்லுகின்றார். அவர் இயேசு இடத்துல எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். பாடுவோமா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே.
என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பாவத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் பாவத்தையே சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். பாவத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், பாவத்தையே சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். இந்த நிலையில் நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. கோபத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், வெறும் கோபி என்று சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். கோபத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், வெறும் கோபி என்று சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். எந்த நிலை நான் இருந்தாலோ என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவெறுப்பார்கள். பட்டம் பதவி இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், வெறும் பட்டமரம் என்று சொல்லி அருவெறுப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஏழ்மையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் ஏழ்மை நிலை சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். ஏழ்மையாக நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் ஏழ்மை நிலை சொல்லி என்னை அருவெறுப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஆம் ஆண்டவரே, நீர் என்னை வெறுக்காதவர், ஒரு நிலையிலுமே என்னை விட்டு கொடுக்காதவர், என் குடும்பத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். நீரே நல்ல ஆயனாக, ஒளியாக, வழியாக எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருடைய வேலையிலுமே எங்களை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிற ஆண்டவரே. எஸ் அப்பா, உங்களுடைய வெளிப்பாடு எங்களுக்கு எடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கூறுகிறோம். நற்கரணிலே இதோ நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறீர். மகளே மகளே, நீ சோர்ந்து போகாதே, உன்னுடைய குற்றங்களை கண்டு மனமுடைந்து போகாதே. இதோ நான் உன்னை அரவணைக்கிறேன் என்று ஒரு தாயைப் போல, தந்தையைப் போல அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்று எங்கள் வாழ்வுக்கு புது வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிற ராஜாவே. இதோ புதிய இதயத்தை, புதிய ஆற்றலை பெறு என்று சொல்லுகிறீர். எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்திலே கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன் என்று சொல்கிறீர். அப்பா, புதிய இதயத்தை அருளுவேன் என்று சொல்லுகிறேன். இதோ நாங்கள் உம்மிடத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம். புதிய இதயத்தை தாரும் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தை அறுவை சிகிச்சை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க, சிந்திக்க, கடைபிடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப வல்லமையை தாரும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆவின் அபிஷேகத்தால் எங்களை ஆட்களும் தகப்பனே, நோய்களை எல்லாம் சுகப்படுத்தும் ஆண்டவரே, குணமளிப்பவரே. ஏசப்பா, எங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடன் பாரங்கள், குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள், வட்டிக்கு வட்டி மேல் கடன், குடும்பத்திலே ஒரே பாடுகள், குடும்பத்திலே பிள்ளைகளுடைய அன்பு இல்லாத தன்மை, கைவிடப்பட்ட நிலை, பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலை, பிள்ளைகள் பொறுப்பில்லாத பிள்ளைகளாக சுற்றி திரிகிற நிலை, வாலிப வயதிலே பல்வேறு விதமான போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகி எத்தனையோ பிள்ளைகளுடைய அன்புக்கு மாறாக நடக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர் கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். வேலைகளில் எத்தனை பிரச்சனை, ஆபீஸில் எத்தனை பிரச்சனைகள், மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகள், மன அழுத்தங்களோடு இருக்கிற பிள்ளைகள், இன்னும் இல்லங்களிலே நோய்களோடு இருப்பவர்கள், இந்த விரும்பும் டிவி, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஆலயத்து வர முடியாமல் நோய்களோடு படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் தொட்டு ஆசிரியக்க முடியும். முதியவர்கள், எங்களை அன்பு செய்ய யாரும் இல்லை,
எங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்று வயதான நிலையிலே படுத்த படுக்கையாக இருக்கிற நிலையில் இருக்கிற முதியவர்களை பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வெறும் டிவி நடத்துகின்ற உரிமையாளர் அவருடைய குடும்பங்கள், இதுக்கு செய்யக்கூடிய உபகாரிகள், இந்த வெறும் டிவியுடைய இந்த தொலைக்காட்சிக்காக உபகாரிகளாக இருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இந்த வெறும் டிவியிலே உழைக்கின்ற ஒவ்வொருவருமே இந்த தொலைக்காட்சியை ஒளிபரப்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடியவர்கள், இதில் பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியை பெற்றுக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இந்த வெறும் டிவி வழியாக அநேக ஆன்மீக தாகத்தோடு கலைமான்கள் நீரோடையை ஆர்வமாய் நாடுவது போல இறைவா என் நெஞ்சம் நாடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வெறும் டிவி எப்பொழுது திருப்பலி, ஜபம், ஆராதனை என்று ஒவ்வொரு நிகழ்விலுமே தாகத்தோடு பங்குடைய குடும்பங்கள் ஆன்ம திருப்தியை இந்த நாளை கொடுக்கும்படியாக அந்த லோயலா இன்னாசியா இயேசுவை தோற்றுவித்தவர்கள் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆத்மாவை இழந்தால் என்ன பயன் என்று அவர் தன் வாழ்விலே மாற்றத்தை பெற்றது போல இந்த வெறும் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இறை வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட, தொடப்பட, சுகம் பெற கிருபையை பொழிவீராக. ஆவியுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஊற்றுவீராக. வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள், வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அன்பினால் கைவிடப்பட்ட நிலை அநேக குடும்பத்திலே கணவர் மனைவிக்குடைய பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஒற்றுமையின் சமாதானம் தந்து ஆசீர்வதிக்கும்படி, குணமளிக்கும்படி, சுகப்படுத்தும்படி உங்களிடத்தில் வேண்டுகின்றோம். உங்களிடத்தில் நன்றி கூறுகின்றோம். அனைவரும் இப்பொழுது மாண்பியர் கீதத்தை நன்றி உணர்வோடு முழந்தால் படியிட்டு பாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே